தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல வணிக உரிமம் இல்லாத வாடகை கார் பயன்பாடு அதிகரிப்பின் எதிரொலியாக சொந்த வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தினால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. சொந்த பயன்பாடு வாகனங்களை விதிகளை மீறி இயக்கக்கூடிய வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாடகைக்காக அந்த சொந்த பயன்பாடு வாகனங்களை செயலி மூலமாக வாடகைக்கு விடுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தன்னெழுச்சியாக வாகனங்களை சிறைப்பிடித்து கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்துல வாகனத்தை ஒப்படைச்சிருந்தாங்க. அதனுடைய விளைவாக தமிழகம் முழுவதுமே இந்த சொந்த பயன்பாடு வாகனங்களை வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பணிகள் என்பது அதிகரித்திருக்கிறது. தனியார் செயலி மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் இத்தகைய பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதனை கட்டுப்படுத்தும் வகையில தான் போக்குவரத்துறை இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்ல பொதுமக்கள் வசதிக்காக வணிக உரிமம் இல்லாத வாடகை காருடைய பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. எனவே விதிகளை மீறி வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டாலோ அல்லது பயணிகளை கட்டண அடிப்படையில் ஏற்றுச் செல்ல முயற்சித்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக வாடகைக்கு விடக்கூடிய இந்த வகை வாகனங்களை கண்காணித்து உரிய துறை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போக்குவரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு முறைகேடாக இயங்கக்கூடிய வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு எஃப்சி இதர வரிகள் உட்பட ஆயிரக்கணக்கில் வரி செலுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. வணிக பயன்பாடாக இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் இத்தகைய வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்களால அரசுக்கு கடுமையான வருவாய் இழப்பும் ஏற்படக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே விதிகளை மீறி இயங்கக்கூடிய வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துறை சம்பந்தப்பட்ட மண்டல இயக்குநர்களுக்கு உத்தரவு என்பது வழங்கியிருக்கிறது. விதிகளை மீறி இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சமூக வலைதளங்கள் மற்றும் தனியார் செயலியில கவர்ச்சிகரமாக இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் கண்காணிக்கவும் போக்குவரத்துறை தரப்புல உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.